ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் சேலஞ்சோட 13வது நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். காலையில் எப்பயும் போல் நம்ம 6 மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் காலையிலேயே நல்லா சுள்ளுன்னு அடிக்குதுங்க. அப்படியே ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஒரு 4 ரவுண்டு நடந்து வரும்போதேவும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அழகான மயில் பொண்ணுச்சுங்க. அதை பார்த்துட்டே ஒரு 2 நிமிஷம் அங்கனக்குள்ளேயே நின்றுங்க. இந்த இடத்துல இந்த ரேஷன் அரிசிலாம் கொண்டு வந்து எனக்குள்ளே போடுவாங்க. இந்த மயில் சாப்பிட்றதுக்கு வருங்க. இந்த ஒரு மயில் மட்டும் இல்லை, எனக்குள்ளே ஒரு 4-5 மயில் இருந்துச்சு. நான் போனோடனே கொஞ்சம் கூட நான் கிட்ட போனோடனே ஓடிடுச்சுங்க. இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கும்போது நான் வீடியோவாக எடுத்து காட்டுறேங்க. அப்படியே நம்ம வாக்கிங் முடிச்சுட்டு ஏழைகளுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் அடிக்க ஆரம்பித்தாச்சுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பெரும்பாலும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் குடிக்கணும்னு இல்லைங்க, எல்லாருமே நம்ம குடிக்கலாங்க. ஹீமோகுளோபின் குறைபாடுள்ளவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க. ஹீமோகுளோபின் அதிகரிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையில் அவ்வளோ பயன்கள் இருக்குங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. நெல்லிக்காய் விலை ரொம்ப கம்மி தான். கருவேப்பிலையும் அதே போல் நம்மளுக்கு கிடைக்கும். டக்குன்னு நீங்கள் இந்த ஜூஸ் ரெகுலராக குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நான் நைட் அவிச்ச பயர் இருந்தது, அந்த பயரில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப் மாதுளம்பழம் எடுத்துருக்கிறேன், ஒரு கிளாஸ் பால் எடுத்துருக்கேங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் என்னோடய பொண்ணுக்கும் சப்பாத்தி போட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் வச்சு விட்ருந்தேன். அவங்க அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்படியே சர்ச்சுக்கு கிளம்பியாச்சுங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவே 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சுது. 12 மணிக்கு மேலே அந்தந்தான் வந்துட்டு ஒரு 12:30க்கு மேலே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. சமையல் பண்ண பிறகு பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்ல நாட்டுக்கோழி குழம்பு கம்ம கம்மன்னு வாசனையோ சூப்பராக இருக்குங்க. நாட்டுக்கோழி குழம்பு என்ன ஒன்று, நல்லா சுட சுட சாதம் வச்சுருந்தோம். என்னால் இன்றைக்கி சாதம் சாப்பிட முடியல. ஆனால் ஒரே ஒரு வாய் தாங்குமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் மட்டும் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சாதம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். சூப்பராக இருந்துச்சுங்க குழம்பு. அப்புறம் என்னோடய பொண்ணுக்கு வந்து சிக்கன் 65 வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதனால் பார்த்திங்கன்னா அவளுக்குமே கொஞ்சமாக கறி எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு பொரித்து கொடுத்துக்கிட்டாச்சு. இந்த கறியை பொரிச்சா பிறகு அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வெங்காயம் குடமிளகாய் போட்டு வதக்கிட்டு நம்ம பொரிச்ச கறியை உள்ளே சேர்த்து லைட்டாக சிக்கன் பொடி மேலே தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விடும் போதே வாசனை கம கமன்னு வந்துச்சுங்க. இந்த வாசனையை பார்த்துட்டு என்னால் பொரிச்ச கறி சாப்பிடாமல் இருக்க முடியல. ஒரு 4-5 துண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாதம், கறி குழம்பு, சிக்கன் 65 இது தாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெசிபி. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்காண்டி 2 சப்பாத்தி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக தான் ஒரு 4-5 பொரிச்ச கறி தான் எடுத்திருந்தேன். ஆனால் பொரிச்ச கறி சாப்பிடக்கூடாது வெயிட் லாஸில் இருக்கும் போது. பரவாயில்ல, ஒரு 2-3 தானே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கறி குழம்பு எடுத்துக்கிட்டேன். பொரிச்ச கறியும் 2 சப்பாத்தியும் சாப்பிட்டுக்கிட்டேங்க. இது தாங்க என்னோடய மதியானம் லஞ்சு. அதுக்கப்புறமா ஒரு 6 மணி வரைக்குமே எனக்கு பசிக்கவே இல்லை. அதனால் 6-6:30க்கு மேலே நான் கொஞ்சம் கடுண்டி போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த கடுண்டி பார்த்திங்கன்னா நல்லா டீத்தூள் கம்மியாக போட்டுட்டு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா இறக்க போகும்போது லைட்டாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அப்படி இந்த கடுண்டி குடிச்சிக்கிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு ஏழைகளுக்கு மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நடந்தேங்க. இன்றைக்கி நடந்துட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம 9 மணி வரைக்கும் எல்லா ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு எப்பயும் குடிக்கிற திரிப்பலா பொடி எடுத்துக்கிட்டேங்க. திரிப்பலா பொடி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வீடியோலாம் எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம படுக்கிறதுக்கு அந்த 10:45 ஆயிடுச்சுங்க. இன்றைய நாள் பொழுது இனிதாய் போணுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.